வணக்கம்ங்க. இன்னைக்கு 7வது வாரமா நம்ம வெற்றிலை தீபம் போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த 7 வாரத்துல என்ன எனக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அத வந்து நான் சாமிகிட்ட எப்பயுமே வேண்டுவேன். அத நான் சொல்லிக்கிறேன். நான் அந்த வீடியோல நான் சொல்றதே இல்ல எந்த வீடியோலயுமே. நான் எப்பவுமே பொதுவா சாமி கும்பிட்டேன் அப்படின்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு என் மிஸ்ஸு வந்து சொன்னாங்க சின்ன வயசுல. நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும்போதே வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்புறம் நம்மளும் நல்லா இருக்கணும். அப்படி வேண்டுனீங்கன்னா கண்டிப்பா கடவுள் உங்கள கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி எங்க மிஸ்ஸு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் அப்ப இருந்தே எந்த சாமி கும்பிட்டாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்புறம் நானும் நல்லா இருக்கணும். என்னையும் நல்லா வச்சுரு அப்படின்னு சொல்லி நான் சாமி கும்பிடுவேன். அதனால உங்களுக்காகவும் நான் எப்பவுமே ப்ரே பண்ணிக்குவேன். நான் சொல்லல அப்படின்னாலுமே நான் மனசளவுல நான் வந்து ப்ரே பண்ணிக்குவேன். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புவேன். முடிஞ்ச வரைக்கும் நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். எனக்கு கெடுதலே நினச்சாலும் அவங்கள நீ நல்லா வச்சுரு அப்படின்னு தான் நினைப்பேன். சில நேரங்களில் ரொம்ப டென்ஷன் ஆகி தான் வந்து ஏன் என்னை வந்து இப்படி பேசுகிறாங்க, அவங்களாம் மட்டும் நல்லா இருக்காங்க, என்னை மட்டும் ஏன் இப்படி வச்சுட்டு அப்படின்னு சாமியை திட்டுவனே தவிர, அவங்களாம் அப்படி ஆயிரணும் இவங்களாம் இப்படி ஆயிரணும் அப்படின்னு நான் வந்து என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நான் சாமி வேண்டிக்கிறேன். இந்த 7வது வாரமும் வெற்றிலை தீபம் போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 9 வாரம் தொடர்ந்து போடணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீடியோலையும் நான் என்னோடய லைஃப் பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நான் ஹஸ்பண்ட் பற்றியே நான் வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு அம்மா அப்பா வீட்லேயும் எவ்வளோ பிரச்சனை இருந்ததுன்னு சொல்கிறேன். இந்த சொசைட்டியில் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது இந்த 13 வருஷமாக அப்படின்னு சொல்லியும் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிக்கும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் தொடர்ந்து அது வந்து நான் வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா நான் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன் இந்த 13 வருஷம். ஒரு சிங்கிள் பேரண்ட் லைஃப்பில் கேட்டை பூட்டி வீட்டை லாக் பண்ணி உட்காந்துருந்தா கூட, கேட்டு பூட்டி இருந்தால் கூட ஏறி குதித்து வந்து கதவை தட்டி பிரச்சனை பண்ணுறது, நம்மக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறது, ஃபோன் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பார்த்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் அந்த மாதிரி கதவு பூட்டி உட்காந்து நான் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அன்றைக்கெல்லாம் பயந்தது ஒரு காலம். இன்றைக்கி பையன் வளர்ந்துட்டான். அதனால் எனக்கு வந்து அந்த பிரச்சனையே இல்லை சொல்லப்போனால். ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணாலும் அது நடக்காது. ஓகே, இந்த பொண்ணு இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால இன்றைக்கி வந்து நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு வைங்களேன். இன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் நிம்மதியாக இருக்கேன். கடவுள் என்னை நிம்மதியாக வச்சுருக்காரு. அதே சமயம் சாப்பாட்டுக்கும் குறைவில்லை. இருந்தாலும் சில நேரம் இந்த ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு வந்து ஒரு மேக்கப் வருது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு 10 ஆள் ரெடியாக இருக்கும். அட்லீஸ்ட் 100 பேர் இருந்தால் கூட அதில் ஒரு 10 ஆள் வந்து ரெடியாக எங்கே நிற்பாங்கன்னு தெரியாது, எப்படி தெரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியாது, கெடுத்து விட்றக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அது ஒன்று தான் எனக்கு வந்து கடவுள் மேலே எனக்கு கோவம். ஏன் நான் வந்து வேலை நல்லா தானே செய்கிறேன். கொடுக்குற 15,000 20,000 மேக்கப்புக்கு கொடுக்குறாங்க. 2 நேரம் மேக்கப் நான் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நான் நல்லா தானே பண்ணுறேன். ஏன் அதை வர விடாமல் கெடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே வந்து அது ஒரு ப்ரெஷர் வந்து என் மண்டைக்குள்ளே இருக்குதுங்க. இப்போது இந்த 2 யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன், யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போலாம் நிறைய பேட் கமெண்ட்ஸ்னால் என் நேரில் பார்த்து எல்லாருமே பேசுகிறது என்னைய, அதுதான் வந்து நிறைய இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் ஆரம்பித்தப்போ நான் யாருக்குமே சொல்லலை. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் சொல்கிறதுனால தான் நம்மளுக்கு வியூஸே போக மாட்டேங்குது, எதுவுமே இதாக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இந்த சேனல் ஆரம்பித்தப்ப நான் யார்கிட்டையுமே எங்கள் வீட்டில் கூட யார்கிட்டையுமே நான் சொல்லலை நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா அப்பா இதை கூட நான் வந்து சப்ஸ்கிரைப் போடலை. அந்த மாதிரி ஆரம்பித்து இன்றைக்கி எனக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வியூஸ் போகுது. அது வரையிலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்னென்னா எந்த கவலையும் இல்லை. எனக்கு கண்டிப்பாக இந்த சேனல் வந்து ரீச் ஆகும். நான் கண்டிப்பாக வந்து நானும் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க யாருக்காவது நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எதை பற்றியும் இப்போ வந்து ஃபீல் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் நான் வந்து கஷ்டப்பட்டதை வந்து நான் என்றைக்குமே மறந்துடக்கூடாது. மறந்துட்டு எனக்கு வந்து காசு பணம் வந்துருச்சு நான் ஆடக்கூடாது, ஒரு இதுக்கு நான் வந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே தினம் சொல்லிக்குவேன். நீ இப்படி தான் இருக்கணும், நீ வந்து மறந்துடாத, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டதை மறந்துடாத, வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டதை மறந்துடாத, யாராவது அந்த மாதிரி கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னை நானே சொல்லிக்குவேன். இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவராக தெரியுமோ என்னமோ எனக்கு தெரியல. என்னோடய லைஃப் ஸ்டோரி நான் வந்து ஏதாவது சொன்னால் உங்களுக்கு ஓகே அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அது வீடியோவாக நான் போடுறேன்.
நான் வந்து அதை சொல்கிறேன். வேறு என்ன நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. 40 கிலோலேருந்து இப்போ 50 கிலோ நான் வந்துட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாமே எனக்கும் யூடியூப்பில் சொந்தங்கள் வரப்போகிறாங்க. ஏன்னா எனக்கு சொந்த பந்தங்களே இல்லை, ஃப்ரெண்ட்ஸே இல்லை. என்னடா நம்ம நாளைக்கு செத்தா கூட நம்மளை தூக்கி போட 4 பேர் இருக்க மாட்டாங்க போல இருக்குது, நம்ம பையன் ஒன்றும் அனாதையே இருந்துரும் போல இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப நாள் உட்காந்து வருத்தப்பட்டிருக்கேன். இப்போ இந்த சேனல் மூலியமாக தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக இதில் எனக்கு சொந்த பந்தங்கள் கிடைப்பாங்க, அது மூலிமா கண்டிப்பாக எனக்கும் 4 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ரெகுலராக இந்த ரிஸ்வானா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டரும் இன்னொரு சிஸ்டரும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் கண்டிப்பாக நான் அதாவது கிவ் அவே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் இல்லாமல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்துக்குமே என்னால் முடியுமோ நான் செய்வேன். ஒரு சின்ன கிஃப்டாவது நான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல. இந்த 6 வாரம் நான் தீபம் போட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஞான உதயம் முருகர் என்ன கொடுத்துருக்காருன்னா, நான் நைட்டி சேல் பண்ணலாம், நைட்டியே மேக்ஸி மாதிரி ஸ்டிச் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம், அதில் ஒரு பேட்டர்ன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்திருக்கு. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன உடனே எனக்கு ஆர்டர்ஸ் என்னோடய கஸ்டமர்ஸ் மூலிமா எனக்கு ரூபாய் எனக்கு 2 எனக்கு லைட் கலர் டார்க் கலர், அதில் என்ன கலராக வேணால் இருக்கட்டும், எனக்கு லைட் கலர் கொண்டு வா, எனக்கு டார்க் கலர் கொண்டு வா அப்படின்னு சொல்லி நீ அளவு எடுத்துக்கோ, ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இது எல்லாமே எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் முருகரை கும்பிட்றதுனால எனக்கு இது எல்லாமே நடக்குது அப்படின்னாலும் நான் முருகரை கும்பிட்றேன், முருகர் என்னை முயற்சி பண்ணுன்னு சொல்கிறாரு. நான் இப்போ என்னென்னா, நீங்கள் வீட்டில் தீபம் போட்டு நம்ம வீட்லேயே உட்காந்துருந்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக யோசிக்கணும், இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது எப்படியாவது யாரோ ஒரு மூலியமாக முருகர் நம்மளுக்கு அதை ஹெல்ப் பண்ணுவார். நான் இதை எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். நம்ம முயற்சின்றது ஒன்று இருக்கும்போது கடவுள் மாதிரி ஒருத்தவங்க நம்மளுக்கு அதுக்கு முதலீடு போடுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒன்றுக்கு அமைவாங்க. அந்த மாதிரி எனக்கும் ஒருத்தவங்க நான் கேட்டேன், கடனாக தான் நான் கேட்டேன், எனக்கு ஒரு 5000 மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு 1 மந்தில் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வேண்டாம், நீ இந்த பிஸ்னஸில் நல்லாவா, இந்த 5000 வச்சு நீ 50,000 என்னைக்கு சம்பாதிக்கிறியோ அன்னைக்கு எனக்கு இந்த காசை கொடு அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. நான் காசு அப்படின்ற விஷயத்தில் யாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட வாங்கியிருக்கேன், கொடுத்துருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன், கொடுத்துருக்கேன். அப்போல்லாம் ஒரு 500 வட்டி காசுக்காக என்னை ரொம்ப இதாக பேசினாங்க. இப்போ வேறு வழி இல்லை, நான் அங்கே தான் போய் நான் கடன் வாங்கி ஆகணும். என்ன நீங்கள் மேக்கப் போகிறீங்க, ஒரு 5000 கூடயே உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் என்ன சொல்கிறது, 2 பேர் சம்பாத்தியம் இப்போ யாருக்கும் பத்துறதில்ல. நான் ஒரு ஆள் சம்பாத்தியம், அதில் நான் என் பையனை பார்க்கணும், பாட்டியை பார்த்துக்கணும், எங்கள் செலவை பார்க்கணும், எனக்கு வர்ற மேக்கப்பையும் கெடுத்துட்றக்கு எனக்கு ஆள் இருக்காங்க. அப்படிங்கும்போது நான் இங்கே எப்படி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நான் இதையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளில் நான் இருக்கும்போது எனக்கு வர்ற ஆர்டர்ஸும் எனக்கு வர்ற வேலையும் நான் விடாமல் நான் பண்ணி கூட நான் என் பையனுக்கு ஒரு அதாவது நாளைக்கு நீ என்னம்மா என்னை விட்டுட்டு நீ போகிறில்ல, நீ என்னம்மா சம்பாரித்து வச்சு நாளைக்கு ஒரு வார்த்தை கேட்டுறக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு சேவிங்ஸ் போயிட்டுருக்குது. என்னால் அது ஒன்று தான் கொண்டு போக முடியுது. மற்றபடி எனக்கு ஃபினான்ஷியலாக வேறு எதுவுமே நான் சேஃப்டியாக பண்ணி வச்சுக்க முடியல. அதனால தான் அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நான் ஒவ்வொன்றா பண்ணுறேன். எனக்கு கேக் ஆர்டர் வரும், ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா வீட்டு செலவுக்கு சரியாக இருக்கும். ஸ்டிச்சிங் வருதா, அதுவுமே இப்போ உள்ளூருக்குள்ளே இருக்கிறதுனால என் காசை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசினாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மேலே வெளியே போய் நம்மளை என்னன்றாங்க, மோசம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் இதெல்லாம் மீறி நான் இதை கொண்டு வரணும் அப்படின்னு வரும்போது இங்கே இருக்க ஆளுங்களை விட்டுட்டு என்னோடய கஸ்டமருக்கு நான் சொல்லி இப்போ நான் ஆர்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன நான் லான்ச் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். மெட்டீரியல்ஸ் சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ நாங்கள் இந்த ஊரில் இருந்தோன்னா இனியும் நம்மளை பொழைக்க விட மாட்டாங்க. இனிமேல் நம்மளுக்கு இன்கம் பத்தாது. பையன் வளர இந்த இன்கம் நம்மளுக்கு பத்தாது. 5000 6000 7000க்கு மேக்கப் பண்ணி நான் என்னங்க மிச்சம் பண்ண முடியும்? ஹேர் ஸ்ப்ரே 2 வாங்கினா
ரூ. 3000 அதில் போயிடுது. ரூ. 5000 அதுக்கு மேலே தாண்ட மாட்டேங்கிறாங்க. மேரேஜ்னால் 15க்கு மேலே தாண்ட மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு ஹேர் ஸ்ப்ரேக்கு எனக்கு வந்து ஷைன் ஸ்ப்ரே, ஸ்ட்ராங் ஸ்ப்ரே வாங்கினா ரூ. 3000 செலவாகுது. அதுக்கு மேலே பூ இருக்குது, ஜுவல்ஸ் இருக்குது, இதெல்லாம் போக நான் கூட கூட்டிகிட்டு போகிற பொண்ணுக்கு கொடுக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு அதில் என்ன கிடைக்கும்? எனக்கும் ரூ. 500 சம்பளம் தான் கிடைக்கும். ஸோ நான் இங்கே இத்தனை வருஷம் நான் இங்கே இருந்து நான் என்னோடய பேரை நான் மாற்றிக்கிட்டேன். என்னை தப்பானவன் சொன்னதை வந்து இன்றைக்கி நான் மாற்றி நான் வந்துட்டேன். அப்போ நான் இந்த ஊரை விட்டு நான் வெளியே போனால் தான் இனி என்னால் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்ற முடிவு எனக்கு இந்த 6 வாரமாக நான் தீபம் போட்டதையும் வந்துருச்சு. அதனால் இந்த ஊரை விட்டு நான் போக போகிறேங்க. ஆமாம், இப்போ தம்பிக்கு ஸ்கூல் முடித்தோடனே இந்த ஊரை விட்டு போக போகிறேன். ஆனால் எங்கே நான் போகணும் அப்படின்னு தெரியாது. எனக்கு பேங்க் பேலன்ஸ் கூட எனக்கு இல்லை. அம்மா அப்பாவை நான் வந்து என்னோடய கடமை நான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு சப்போர்ட் வந்து கிடையாது. அவங்கக்கிட்டே நான் போய் எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்குறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னா இந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணி நான் வந்து போனது தப்பு. அதனால் அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது. எதுவுமே இல்லாமல் நான் வந்து இந்த ஊரை விட்டு கிளம்ப போகிறேன். எங்கே போகிறேன்னு தெரியல. கண்டிப்பாக அதை டிசைட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். இன்னொரு 2 மந்த்ஸ் அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் விசாரித்து எங்கே நம்மளுக்கு சரியாக இருக்கும்னு பார்த்து நான் இந்த ஊரை விட்டு வெளியே போனேன்னா தான் என் பிஸ்னஸ்லேயும் நான் மேலே வர முடியும். என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியும். இங்கே இருந்தேன்னா என்னை லாக் பண்ணி நான் இந்த என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, குட்டிச்சவத்துக்குள்ளே என்னமோ பழமொழி சொல்லுவாங்க, குதிரை ஓட்டுறாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இதுக்குள்ளேயே வந்து இருந்தோம் அப்படின்னா நம்ம என்றைக்கும் முன்னேற முடியாதுன்னு மட்டும் இப்போ நான் நல்லா உணர்ந்துட்டேன். இனியும் நான் போகாமல் இருந்துட்டேன் அப்படின்னா என்னோடய வேலைக்கான வேல்யூ எனக்கு கிடைக்காது. ஏன்னா நான் பண்ணுற அளவுக்கு ஒர்க்கே வந்து பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 30,000 40,000 வாங்குறாங்க. நான் அவ்வளோலாம் கேட்கல, 15,000 20,000 தான் கேட்குறேன். ஆனால் அதையுமே தடுத்து விட்ற கால் அதெல்லாம் மீறி தான் எனக்கு வந்து மேக்கப் வருது. அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட்டை வச்சு நான் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால் நான் வந்து வெளியே கண்டிப்பாக கையும் காலையும் கொண்டுட்டு போவோம். வேலைக்கு போகிறதுனாலும் போகலாம். இல்லை நம்ம இப்போ ஸ்டார்ட் அப் பண்ண போகிற இந்த 2 மாதத்துல இந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டேன்னா நான் எங்கே வேணாலும் போயிடுவேன். எனக்கு எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஊரை விட்டு மட்டும் நான் போயிடணும், என் குழந்தையும் கூட்டிகிட்டு நான் போயிடணும் அப்படின்னு மட்டும் நான் வந்து ஒரு தெளிவான முடிவில் இருக்கேன். போயிட்டு என்னோடய லைஃப்பை புதுசாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. ஏன்னா இங்கே உட்காந்து நம்ம வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு வெளியே போய் அங்கே பக்கத்தில் 4 பேர் சொந்த பந்தம் இங்கே இருக்க யாருமே வேணாம். அங்கே போய் புதுசாக நம்மளுக்கு நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் நம்ம தேடிக்கிட்டு நம்ம வந்து சந்தோஷமாக நம்ம லைஃப்பை வந்து ஹேண்டில் பண்ணி போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லா விஷயமுமே இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் நான் வெற்றிலை தீபமும் போட ஆரம்பித்தேன். இன்றைக்கி எனக்கு எல்லாமே ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு 1500 நான் சம்பாரிச்சிட்டு தான் வந்து நின்று நான் பேசுகிறேன். எனக்கு அதனால் எனக்கு காசு பணத்தை விட எனக்கு நிம்மதி வேணும். இங்கே இருந்தேன்னா திருப்பி அதையவே பேசி வந்தானா போனானா பேசினானான்னு கேட்டு என்னை நோகடிக்கிறாங்க. வெளியே போயிட்டேன்னா இவங்க யாரையும் நான் பார்க்க வேண்டாம். மேக்கப் வரேன்னா என் ஒர்க் பார்க்குறேன்னா நான் போயிட்டே இருப்பேன். அதனால் நான் ஒரு பக்கம் எங்கேயாவது முடிவு பண்ணி போகணும். ஸோ நீங்களும் எனக்காக சாமி கும்பிட்டுக்கோங்க. நல்லா இருக்கணும்.